بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب الحكيم أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا أن لهم قدم صدق عند ربهم قال الكافرون إن هذا لساحر مبين. அத்தியாயம் யூனுஸ். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 109. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் ரா. இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். அலட்சியத்தில் மூழ்கியிருக்கும் மக்களை எச்சரிப்பீராக என்றும், ஈமான் நம்பிக்கை கொள்வோர்க்கு அவர்களின் இறைவனிடம் உண்மையான மதிப்பும் கண்ணியமும் உண்டு என்று நற்செய்தி அறிவிப்பீராக என்றும், அவர்களிலிருந்தே ஒரு மனிதருக்கு நாம் வஹி அனுப்பியது அவர்களுக்கு வியப்பாயிருக்கிறதா? இதனை கண்டு இறை நிராகரிப்பாளர்கள் இவர் ஒரு வெளிப்படையான சூனியக்காரர் என்று கூறினார்கள். إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون. உண்மை யாதனில் நிச்சயமாக அல்லாஹுதான் உங்கள் அதிபதி. அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து பேரண்டத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் நிர்வகித்து வருகின்றான். எந்த பரிந்துரையாளரும் அவனது அனுமதி பெறாமல் பரிந்துரைக்க முடியாது. இத்தகைய அல்லாஹுதான் உங்கள் அதிபதியாவான். எனவே அவனையே வணங்குங்கள். நீங்கள் நல்லுணர்வு பெறமாட்டீர்களா? إليه مرجعكم جميعا وعد الله حقا إنه يبدأ الخلق ثم يعيده ليجزي الذين آمنوا وعملوا الصالحات بالقسط والذين كفروا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون. நீங்கள் அனைவரும் அவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. இது அல்லாஹுவின் உண்மையான வாக்குறுதியாகும். நிச்சயமாக படைப்புகளை முதன்முறையாக அவனே படைக்கின்றான். பின்னர் மறுமுறையும் அவனே அவற்றை படைப்பான். ஏனெனில் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோருக்கு நீதியுடன் கூலி வழங்க வேண்டும் என்பதற்காக. மேலும் எவர்கள் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டார்களோ அவர்கள் சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் கொதிக்கும் நீரை குடிப்பார்கள். துன்புறுத்தும் தண்டனையை அனுபவிப்பார்கள். هو الذي جعل الشمس ضياء
والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون إن في اختلاف الليل والنهار وما خلق الله في السماوات والأرض لآيات لقوم يتقون அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாக அமைத்தான், சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தான். மேலும் வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தான். இவற்றின் மூலம் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. இவற்றையெல்லாம் அல்லாஹ் சத்தியத்துடனேயே படைத்துள்ளான். அறிவுடைய மக்களுக்கு அவன் தன் சான்றுகளை தெளிவாக விளக்குகின்றான். திண்ணமாக இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்திருப்பவற்றிலும் தவறான நோக்கிலிருந்தும் நடத்தையிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள நாடும் மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون உண்மை யாதெனில் எவர்கள் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பவில்லையோ, மேலும் உலக வாழ்க்கையில் மன நிறைவு கொண்டு அதிலே முழு நிம்மதியும் அடைந்தார்களோ, மற்றும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை குறித்து அலட்சியமாக இருக்கின்றார்களோ, அவர்களின் புகலிடம் தங்களின் தவறான கொள்கைகள் மற்றும் நடைமுறையினால் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீமைகளின் காரணமாக நரகமாகும். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி யஹ்தீஹிம் ரப்புஹும் بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. ஆனால் உண்மையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு, அதாவது இவ்வேதத்தில் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களை அவர்களின் ஈமான் நம்பிக்கையின் காரணத்தால் அவர்களுடைய இறைவன் நேர்வழியில் செலுத்துவான். அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இறைவா, நீயே தூய்மையானவன் என்பதே அங்கு அவர்களின் துதியாக இருக்கும். மேலும் சாந்தி நிலவட்டும் என்பதே அவர்களின் வாழ்த்தாக இருக்கும். மேலும் அகிலத்தார்களின் அதிபதியான அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்பதே அவர்களுடைய அனைத்து விஷயங்களின் முடிவுரையாக இருக்கும். وَلَوْ يُعَجِّلُ اللَّهُ لِلنَّاسِ الشَّرَّ اسْتِعْجَالَهُم بِالْخَيْرِ لَقُضِيَ إِلَيْهِمْ أَجَلُهُمْ
فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قاعدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون மனிதர்கள் உலகின் நன்மைகளை கோருவதில் எந்த அளவு அவசரப்படுகின்றார்களோ அந்த அளவு மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில் அல்லாஹுவும் அவசரங்காட்டினால் அவர்களின் செயல்பாட்டிற்கான அவகாசம் என்றைக்கோ முடிக்கப்பட்டு விட்டிருக்கும். ஆனால் இது நமது நியதி அல்ல. எனவே எவர்கள் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பவில்லையோ அவர்களை அவர்களின் வரம்பு மீறிய செயல்களிலேயே உழன்று கொண்டிருக்கும்படி நாம் விட்டுவிடுகின்றோம். மனிதனின் நிலை எவ்வாறு உள்ளதெனில், அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் நம்மிடம் பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனுடைய துன்பத்தை அவனை விட்டு நீக்கிவிடும் போது அவன் தனக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்திற்காக எப்போதுமே நம்மிடம் பிரார்த்திக்காதவன் போல் சென்று விடுகின்றான். வரம்பு மீறி நடப்பவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றன. وَلَقَدْ أَهْلَكْنَا الْقُرُونَ مِنْ قَبْلِكُمْ لَمَّا ظَلَمُوا وَجَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ وَمَا كَانُوا لِيُؤْمِنُوا كَذَلِكَ نَجْزِي الْقَوْمَ الْمُجْرِمِينَ ثُمَّ جَعَلْنَاكُمْ خَلَائِفَ فِي الْأَرْضِ مِنْ بَعْدِهِمْ لِنَنْظُرَ كَيْفَ تَعْمَلُونَ மக்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பல சமுதாயத்தார்களை அவர்கள் கொடுமைகள் புரிந்தபோது நாம் அழித்து விட்டோம். அவர்களிடமோ அவர்களின் தூதர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தனர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. இவ்வாறே குற்றம் புரியும் கூட்டத்தாருக்கு அவர்களின் குற்றத்திற்கான கூலியை நாம் அளிக்கின்றோம். பின்னர் அவர்களுக்கு பிறகு பூமியில் அவர்களுடைய இடத்தில் இப்பொழுது உங்களை அமர்த்தினோம். நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக. وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا ائْتِ بِقُرْآنٍ غَيْرِ هَذَا أَوْ بَدِّلْهُ قُلْ مَا يَكُونُ لِي أَنْ أُبَدِّلَهُ مِنْ تِلْقَاءِ نَفْسِي إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ إِنِّي أَخَافُ إِنْ عَصَيْتُ رَبِّي عَذَابَ يَوْمٍ عَظِيمٍ قُلْ لَوْ شَاءَ اللَّهُ
ما تلوته عليكم ولا أدراكم به فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته إنه لا يفلح المجرمون. மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் இதை தவிர வேறொரு குர்ஆனை கொண்டு வாரும் அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், என் விருப்பப்படி அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணி அல்ல. எனக்கு அறிவிக்கப்படுகின்ற இறை செய்தியைத்தான் நான் பின்பற்றுகின்றேன். நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளின் வேதனைக்கு அஞ்சுகின்றேன். மேலும் நீர் கூறும், நான் ஓதி காண்பிக்க கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இந்த குர்ஆனை ஒருபோதும் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். மேலும் அல்லாஹும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். இதற்கு முன்னர் நீண்ட காலம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கின்றேன். நீங்கள் சிந்தித்துணர வேண்டாமா? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யென்று கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. இவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் லாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகின்றார்கள். மேலும் இவை எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகின்றார்கள். நபியே, இவர்களிடம் நீர் கேளும், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றீர்களா? இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனுமாவான். وَمَا كَانَ النَّاسُ إِلَّا أُمَّةً وَاحِدَةً فَاخْتَلَفُوا وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ فِيمَا فِيهِ يَخْتَلِفُونَ. மேலும் தொடக்கத்தில் மக்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். பின்னர் பல்வேறு கொள்கைகளையும் வழிமுறைகளையும் தோற்றுவித்தனர். இறைவனிடம் முன்னரே ஒரு விஷயம் முடிவு செய்யப்பட்டிராவிட்டால் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கும் விஷயத்தில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டிருக்கும். وَيَقُولُونَ لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَةٌ مِّن رَّبِّهِ فَقُلْ إِنَّمَا الْغَيْبُ لِلَّهِ فَانتَظِرُوا إِنِّي مَعَكُمْ مِنَ الْمُنْتَظِرِينَ. மேலும் இந்த நபியின் மீது
அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். நபியே, நீர் கூறும், மறைவானவற்றுக்கு உரியவன் அல்லாஹுவே ஆவான். நீங்கள் எதிர்பாருங்கள், நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். وَإِذَا أَذَقْنَا النَّاسَ رَحْمَةً مِّن بَعْدِ ضَرَّاءَ مَسَّتْهُمْ إِذَا لَهُم مَّكْرٌ فِي آيَاتِنَا قُلِ اللَّهُ أَسْرَعُ مَكْرًا إِنَّ رُسُلَنَا يَكْتُبُونَ مَا تَمْكُرُونَ هُوَ الَّذِي يُسَيِّرُكُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ حَتَّى إِذَا كُنتُمْ فِي الْفُلْكِ وَجَرَيْنَ بِهِم بِرِيحٍ طَيِّبَةٍ وَفَرِحُوا بِهَا جَاءَتْهَا رِيحٌ عَاصِفٌ وَجَاءَهُمُ الْمَوْجُ مِنْ كُلِّ مَكَانٍ وظنوا أنهم أحيط بهم دعوا الله مخلصين له الدين لئن أنجيتنا من هذه لنكونن من الشاكرين فلما أنجاهم إذا هم يبغون في الأرض بغير الحق يا أيها الناس إنما بغيكم على أنفسكم متاع الحياة الدنيا ثم إلينا مرجعكم فننبئكم بما كنتم تعملون. மனிதர்களின் நிலை எவ்வாறு உள்ளதெனில், அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் நாம் அவர்களுக்கு அருட்கொடையின் சுவையை சுவைக்கச் செய்தால் உடனே அவர்கள் நம் சான்றுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தொடங்கி விடுகின்றார்கள். நீர் கூறுவீராக, அல்லாஹு சூழ்ச்சிகளை முறியடிக்கச் செய்வதில் மிக விரைவானவன். அவனுடைய வானவர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சிகளை எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். தரையிலும் கடலிலும் உங்களை இயங்கச் செய்பவன் அவனே. பிறகு நீங்கள் கப்பல்களில் ஏறி சாதகமாக வீசும் காற்றோடு மகிழ்ச்சி பூர்வமாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடுமையான எதிர்காற்று வீசுகிறது. மேலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அலைகள் தாக்குகின்றன. அப்பொழுது தாம் கடும் பிரளயத்தால் சூழப்பட்டுள்ளதாக பயணிகள் எண்ணுகிறார்கள். அந்நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிதலை, தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி, இறைவா, இத்துன்பத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் திண்ணமாக நாங்கள் நன்றியுடையவர்களாயிருப்போம் என்று அவனிடம் இறைஞ்சுகின்றார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிவிட்டாலோ உடனே அவர்கள் சத்தியத்திற்கு எதிராக பூமியில் வரம்பு மீறி நடக்க தலைப்பட்டு விடுகின்றார்கள். மக்களே,
உங்களுடைய இந்த வரம்பு மீறுதல் உங்களுக்குத்தான் கேடு விளைவிக்கும். உலக வாழ்வின் அற்ப இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப வரவேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நாம் உங்களுக்கு அறிவித்து விடுவோம். إنما مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حصيدا كأن لم تغن بالأمس كذلك نفصل الآيات لقوم يتفكرون. எந்த உலக வாழ்க்கையின் போதையில் மயங்கி நம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றதாகும். நாம் வானத்திலிருந்து மழையை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய பூமியின் விளைபொருள்கள் நன்கு அடர்த்தியாக வளர்ந்தன. பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சியளிக்க அதன் பலனை அடைந்திட தாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம் என அதன் உரிமையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை வந்துவிட்டது. மேலும் நேற்றைய தினம் எதுவும் அங்கு விளைந்திருக்காதது போல அதனை முற்றாக நாம் அழித்து விட்டோம். சிந்தித்துணரும் மக்களுக்கு இவ்வாறு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்குகின்றோம். والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. இந்த நிலையற்ற வாழ்வின் மோகத்தில் நீங்கள் மயங்கி கிடக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றான். நேர்வழி காட்டும் ஆற்றல் அவனிடமே உள்ளது. தான் நாடுவோருக்கு அவன் நேர்வழி அளிக்கின்றான். எவர்கள் நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு கூலி நன்மையே, இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும். அவர்களின் முகங்களில் பாவப்புழுதியும் இழிவும் படிய மாட்டா. அவர்கள் சுவனத்திற்குரியவர்களாவர். அதில் அவர்கள் நிலையாக வாழ்வார்கள். والذين كسبوا السيئات جزاء سيئة بمثلها وترهقهم ذلة ما لهم من الله من عاصم كأنما
كأنما أغشيت وجوههم قطعا من الليل مظلما أولئك أصحاب النار هم فيها خالدون ويوم نحشرهم جميعا ثم نقول للذين أشركوا مكانكم أنتم وشركاؤكم فزيلنا بينهم وقال شركاؤهم ما كنتم إيانا تعبدون فكفى بالله شهيدا بيننا وبينكم إن كنا عن عبادتكم لغافلين هنالك تبلو كل نفس ما أسلفت وردوا إلى الله مولاهم الحق وضل عنهم ما كانوا يفترون மேலும் தீமைகளை சம்பாதித்தவர்கள் அத்தீமைக்கேற்ப கூலி பெறுவார்கள். மேலும் அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். அல்லாஹ்விடமிருந்து அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள். இரவின் இருட்திரைகளால் மூடப்பட்டிருப்பது போன்று அவர்களின் முகங்களில் இருள் படிந்திருக்கும். அவர்கள் நரகத்திற்குரியவர்களாவர். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். மேலும் ஒரு நாளில் அவர்கள் அனைவரையும் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் ஒன்று திரட்டுவோம். பின்னர் இறைவனுக்கு இணை வைத்தவர்களிடம் நீங்களும் நீங்கள் ஏற்படுத்திய கடவுளர்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம். பின்னர் அவர்களுக்கிடையில் இருந்த அறிமுகமற்ற நிலையை அகற்றி விடுவோம். அப்போது அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட கடவுளர்கள் நீங்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருக்கவில்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வின் சாட்சி போதுமானது, நீங்கள் எங்களை வணங்கியிருந்தாலும் உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறவே அறியாதிருந்தோம் என்று கூறுவார்கள். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வினைகளுக்குரிய கூலிகளை அனுபவிப்பான். மேலும் தம்முடைய உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து வந்த பொய் தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டும் காணாமல் போய்விடும். قُلْ مَنْ يَرْزُقُكُم مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ أَمَّن يَمْلِكُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ ويخرج الميت من الحي ومن يدبر الأمر فسيقولون الله فقل أفلا تتقون فذلكم الله ربكم الحق فماذا بعد الحق إلا الضلال فأنى تصرفون كذلك حقت كلمة ربك على الذين فسقوا أنهم لا يؤمنون. நபியே, இவர்களிடம் கேளும், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? மேலும்
உங்களிடமுள்ள கேட்கும் மற்றும் பார்க்கும் ஆற்றல்கள் யாருடைய அதிகாரத்தில் உள்ளன? மேலும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் தோற்றுவிப்பவன் யார்? மேலும் அகிலத்தின் ஒழுங்கமைப்பை நிர்வகிப்பவன் யார்? அதற்கு அவர்கள் அல்லாஹுதான் என்று பதில் கூறுவார்கள். அவ்வாறாயின் நீங்கள் உண்மைக்கு மாறாக நடப்பதை தவிர்த்து கொள்ளக்கூடாதா என்று கேளும். ஆகவே இந்த அல்லாஹுதான் உங்களின் உண்மையான இறைவன். இந்த உண்மையை கைவிட்ட பிறகு வழிகேட்டை தவிர வேறு என்ன எஞ்சியிருக்கும்? நீங்கள் எங்கு திருப்பப்படுகின்றீர்கள்? நபியே, பாரும், இவ்வாறு இறை கட்டளைக்கு மாறு செய்யும் போக்கினை மேற்கொள்வோர் குறித்து திண்ணமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்ற இறைவனின் வாக்கு உண்மையாகிவிட்டது. قُلْ هَلْ مِنْ شُرَكَائِكُمْ مَنْ يَبْدَأُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ قُلِ اللَّهُ يَبْدَأُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ فَأَنَّى تُؤْفَكُونَ قُلْ هَلْ مِنْ شُرَكَائِكُمْ مَنْ يَهْدِي إِلَى الْحَقِّ قُلِ اللَّهُ يَهْدِي لِلْحَقِّ أَفَمَنْ يَهْدِي إِلَى الْحَقِّ أَحَقُّ أَنْ يُتَّبَعَ أَمَّنْ لَا يَهِدِّي إِلَّا أَنْ يُهْدَى فَمَا لَكُمْ كَيْفَ تَحْكُمُونَ وَمَا يَتَّبِعُ أَكْثَرُهُمْ إِلَّا ظَنًّا إِنَّ الظَّنَّ لَا يُغْنِي مِنَ الْحَقِّ شَيْئًا إِنَّ اللَّهَ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட கடவுளர்களுள் படைப்புகளை முதலில் படைத்து பின்னர் மறுமுறையும் அவற்றை படைக்கக்கூடியவர் எவரும் உள்ளனரா என்று நபியே நீர் கேளும். நீர் கூறும், அல்லாஹுதான் படைப்புகளை முதன்முறையும் படைக்கின்றான், பின்னர் அவற்றை மறுமுறையும் படைக்கின்றான். இதன் பிறகும் நீங்கள் எவ்வாறு வழிமாற்றப்படுகின்றீர்கள்? நபியே, இவர்களிடம் நீர் கேளும், உங்களால் உருவாக்கப்பட்ட கடவுளர்களில் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர் எவரேனும் உண்டா? நீர் கூறும், அல்லாஹுதான் சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுகிறான். ஆகவே சத்தியத்தின் பக்கம் வழிகாட்டுபவன் பின்பற்ற தகுந்தவனா, அல்லது பிறர் வழிகாட்டுதலின்றி தானாக நேர்வழியை பெற முடியாதவன் பின்பற்ற தகுந்தவனா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் எப்படியெல்லாம் தவறான முடிவுகளை எடுக்கின்றீர்கள்? உண்மையில் அவர்களில் பெரும்பாலோர் ஊகத்தை தான் பின்பற்றி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஊகமோ சத்தியத்தின் தேவையை சற்றும் நிறைவேற்றாது. இவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாயிருக்கின்றான். وَمَا كَانَ هَذَا الْقُرْآنُ أَنْ يُفْتَرَى مِنْ دُونِ اللَّهِ وَلَكِنْ تَصْدِيقَ الَّذِي بَيْنَ يَدَيْهِ وَتَفْصِيلَ الْكِتَابِ لَا رَيْبَ فِيهِ مِنْ رَبِّ الْعَالَمِينَ இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் வஹியே தவிர அவன் அல்லாதவர்களால் புனைந்துரைக்கப்பட்டதன்று. உண்மையில் இது தனக்கு முன்னால் வந்துள்ள வேதங்களை மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அல் கிதாபின் விளக்கமாகவும் திகழ்கின்றது. இது அகிலங்களின் அதிபதியிடமிருந்து வந்துள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. أَمْ يَقُولُونَ افْتَرَاهُ قُلْ فَأْتُوا بِسُورَةٍ مِثْلِهِ وَادْعُوا مَنِ اسْتَطَعْتُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ
بل كذبوا بما لم يحيطوا بعلمه ولما يأتهم تأويله كذلك كذب الذين من قبلهم فانظر كيف كان عاقبة الظالمين. என்ன இவர்கள் இறை தூதர் இதனை சுயமாக இயற்றியுள்ளார் என்று கூறுகின்றார்களா? நீர் கூறும், இக்குற்றச்சாட்டில் நீங்கள் உண்மையானவர்களாயின் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை இயற்றிக் கொண்டு வாருங்கள். மேலும் அல்லாஹுவை விடுத்து உதவிக்காக யார் யாரை உங்களால் அழைக்க முடியுமோ அவர்களையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் எந்த வேதத்தை இவர்கள் தம் அறிவால் புரிந்து கொள்ளவில்லையோ அந்த வேதத்தையும் அது விடுக்கும் எச்சரிக்கையின் இறுதி விளைவு அவர்களிடம் வராத நிலையில் அதையும் வெறும் கற்பனையின் அடிப்படையில் பொய் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறே இவர்களுக்கு முன் சென்று போன மக்களும் பொய்யென்று கூறி வந்தனர். எனவே அந்த அக்கிரமக்காரர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பாரும். وَمِنْهُمْ مَنْ يُؤْمِنُ بِهِ وَمِنْهُمْ مَنْ لَا يُؤْمِنُ بِهِ وَرَبُّكَ أَعْلَمُ بِالْمُفْسِدِينَ. وَإِنْ كَذَّبُوكَ فَقُلْ لِي عَمَلِي وَلَكُمْ عَمَلُكُمْ أَنْتُمْ بَرِيئُونَ مِمَّا أَعْمَلُ وَأَنَا بَرِيءٌ مِمَّا تَعْمَلُونَ. அவர்களில் சிலர் இதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள், வேறு சிலர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இத்தகைய குழப்பவாதிகளை உம்முடைய இறைவன் நன்கறிபவனாக இருக்கின்றான். மேலும் இவர்கள் உம்மை பொய்யர் என்று சொன்னால் நீர் கூறும், என்னுடைய செயல் எனக்குரியது, உங்களுடைய செயல் உங்களுக்குரியது. நான் செய்கின்ற செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்லர், நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு நானும் பொறுப்பாளன் அல்லன். وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُونَ إِلَيْكَ أَفَأَنْتَ تُسْمِعُ الصُّمَّ وَلَوْ كَانُوا لَا يَعْقِلُونَ. وَمِنْهُمْ مَنْ يَنْظُرُ إِلَيْكَ أَفَأَنْتَ تَهْدِي الْعُمْيَ وَلَوْ كَانُوا لَا يُبْصِرُونَ. إِنَّ اللَّهَ لَا يَظْلِمُ النَّاسَ شَيْئًا وَلَكِنَّ النَّاسَ أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. وَيَوْمَ يَحْشُرُهُمْ كَأَنْ لَمْ يَلْبَثُوا إِلَّا سَاعَةً مِنَ النَّهَارِ يَتَعَارَفُونَ بَيْنَهُمْ قَدْ خَسِرَ الَّذِينَ كَذَّبُوا بِلِقَاءِ اللَّهِ وَمَا كَانُوا مُهْتَدِينَ. மேலும் நீர் கூறுவதை கேட்பவர்கள் போல பாவனை செய்பவர்கள் அவர்களில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் விளங்காமல் இருந்தாலும் அச்செவிடர்களை கேட்கும்படி செய்ய உம்மால் முடியுமா? மேலும் உம்மை பார்ப்பவர் போல பாவனை செய்பவர்கள் அவர்களில் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் புலப்படாவிட்டாலும் அக்குருடர்களுக்கு உம்மால் வழிகாட்ட முடியுமா? உண்மையில் அல்லாஹு மனிதர்களுக்கு சிறிதும் அநீதி இழைப்பதில்லை. எனினும் மனிதர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொள்கின்றார்கள். இன்று இவர்கள் உலக வாழ்க்கையில் மதிமயங்கி கிடக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஒன்று திரட்டும் நாளில் இவ்வுலக வாழ்க்கை அவர்களுக்கு எவ்வாறு தோன்றுமெனில், தமக்கிடையே ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக பகலின் சொற்ப நேரமே தவிர உலகில் தாங்கள் தங்கியிருக்கவில்லை என்பது போல் தோன்றும். அல்லாஹ்வின் சந்திப்பை பொய் என்று கூறியவர்களும் ஒருபோதும் நேர்வழியின்படி வாழாதவர்களும் நிச்சயமாக பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டார்கள் என்பதும் அன்று உறுதியாகிவிடும்.
وَإِمَّا نُرِيَنَّكَ بَعْضَ الَّذِي نَعِدُهُمْ أَوْ نَتَوَفَّيَنَّكَ فَإِلَيْنَا مَرْجِعُهُمْ ثُمَّ اللَّهُ شَهِيدٌ عَلَى مَا يَفْعَلُونَ وَلِكُلِّ أُمَّةٍ رَّسُولٌ فَإِذَا جَاءَ رَسُولُهُمْ قُضِيَ بَيْنَهُم بِالْقِسْطِ وَهُمْ لَا يُظْلَمُونَ அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்ற தீய விளைவின் ஒரு பகுதியை நீர் உயிர் வாழும் போதே காண்பித்து விட்டாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை எடுத்துக்கொண்டாலும் எவ்வாறாயினும் நம்மிடமே அவர்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது. மேலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஓர் இறை தூதர் இருக்கிறார். பிறகு ஏதேனும் உம்மத்தாரிடம் அவர்களின் தூதர் வந்துவிட்டால் அவர்களுடைய கதி நீதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. மேலும் அவர்கள் மீது இம்மியளவும் அநீதி இழைக்கப்படுவதில்லை. وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ قُل لَّا أَمْلِكُ لِنَفْسِي ضَرًّا وَلَا نَفْعًا إِلَّا مَا شَاءَ اللَّهُ لِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ إِذَا جَاءَ أَجَلُهُمْ فَلَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ மேலும் உங்களுடைய இந்த எச்சரிக்கை உண்மையாக இருந்தால் அது எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் வினவுகின்றார்கள். நபியே, நீர் கூறும், எனக்கு நானே பலனளித்துக் கொள்ளவும் நஷ்டம் விளைவித்துக் கொள்ளவும் கூட எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டத்தை பொறுத்தே இருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தவணை உண்டு. அவர்களுடைய இத்தவணை நிறைவடைந்து விட்டால் அவர்கள் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَتَاكُمْ عَذَابُهُ بَيَاتًا أَوْ نَهَارًا مَاذَا يَسْتَعْجِلُ مِنْهُ الْمُجْرِمُونَ أَثُمَّ إِذَا مَا وَقَعَ آمَنْتُمْ بِهِ الآن وقد كنتم به تستعجلون ثم قيل للذين ظلموا ذوقوا عذاب الخلد هل تجزون إلا بما كنتم تكسبون நபியே, இவர்களிடம் நீர் கேளும், நீங்கள் என்றாவது சிந்தித்திருக்கின்றீர்களா? அல்லாஹுவின் வேதனை இரவிலோ பகலிலோ திடீரென்று உங்களிடம் வந்துவிட்டால் அப்போது உங்களால் என்ன செய்ய இயலும்? இக்குற்றவாளிகள் எதற்காக அவசரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? அது உங்களை வந்து தாக்கும் போதுதான் அதனை நம்புவீர்களா? இப்போது தப்பிக்க பார்க்கின்றீர்களா? அது வர வேண்டும் என்று நீங்கள் தானே அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். பிறகு அந்த அக்கிரமக்காரர்களிடம் கூறப்படும், இதோ நிரந்தரமான வேதனையை சுவையுங்கள். எதனை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய தண்டனையை தவிர வேறு என்ன கூலிதான் உங்களுக்கு அளிக்கப்படும்? وَيَسْتَنْبِئُونَكَ أَحَقٌّ هُوَ قُلْ إِي وَرَبِّي إِنَّهُ لَحَقٌّ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ
ولو أن لكل نفس ظلمت ما في الأرض لافتدت به وأسروا الندامة لما رأوا العذاب وقضي بينهم بالقسط وهم لا يظلمون ألا إن لله ما في السماوات والأرض ألا إن وعد الله حق ولكن أكثرهم لا يعلمون هو يحيي ويميت وإليه ترجعون. மேலும் நீர் கூறுவது உண்மைதானா என்று உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும், என் இறைவன் மீது ஆணையாக அது முற்றிலும் உண்மையானதே. மேலும் அதனை தடுத்து நிறுத்தும் வலிமையை நீங்கள் பெற்றிருக்கவில்லை. அக்கிரமம் செய்த ஒவ்வொருவனும் தன்னிடம் இந்த பூமியில் உள்ள செல்வம் அனைத்தும் இருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள அதனை முழுவதும் ஈடாக அளிப்பதற்கு தயாராகி விடுவான். மேலும் இவர்கள் அவ்வேதனையை காணும் போது உள்ளூர பெரிதும் வருந்துவார்கள். ஆயினும் அவர்களிடையே முற்றிலும் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் எவ்வகையிலும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து பொருள்களும் அல்லாஹுவுக்கே உரியனவாகும். தெரிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாமல் இருக்கின்றனர். அவனே வாழ்வை அளிக்கின்றான், மேலும் மரணம் அளிப்பவனும் அவனே. மேலும் நீங்கள் அனைவரும் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அறிவுரை உங்களிடம் திண்ணமாக வந்திருக்கிறது. இது இதயங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் ஓர் அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. நபியே, நீர் கூறும், அல்லாஹு தன்னுடைய கருணையை கொண்டும் அருளை கொண்டும் இதனை இறக்கியுள்ளான். இதனை குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேகரித்துக் கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் விட இது சிறந்ததாகும். قُلْ أَرَأَيْتُمْ مَا أَنزَلَ اللَّهُ لَكُم مِّن رِّزْقٍ فَجَعَلْتُم مِّنْهُ حَرَامًا وَحَلَالًا قُلْ اللَّهُ أَذِنَ لَكُمْ أَمْ عَلَى اللَّهِ تَفْتَرُونَ وَمَا ظَنُّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ يَوْمَ الْقِيَامَةِ إِنَّ اللَّهَ لَذُو فَضْلٍ عَلَى النَّاسِ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَشْكُرُونَ. நபியே, இவர்களிடம் நீர் கேளும், நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியருளிய ரிசுக்கில் சிலவற்றை தடுக்கப்பட்டவை என்றும் வேறு சிலவற்றை அனுமதிக்கப்பட்டவை என்றும் ஏற்படுத்திக் கொண்டீர்களே.
நபியே, இவர்களிடம் கேளுங்கள், இதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்திருந்தானா அல்லது நீங்கள் அல்லாஹ்வின் மீது புனைந்துரைக்கின்றீர்களா? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றவர்கள் மறுமை நாளில் தங்களுக்கு ஏற்படும் நிலையை பற்றி என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? திண்ணமாக அல்லாஹ் மக்கள் மீது கருணையுடையவனாக இருக்கின்றான். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. وَمَا تَكُونُ فِي شَأْنٍ وَمَا تَتْلُو مِنْهُ مِنْ قُرْآنٍ وَلَا تَعْمَلُونَ مِنْ عَمَلٍ إِلَّا كُنَّا عَلَيْكُمْ شُهُودًا إِذْ تُفِيضُونَ فِيهِ وَمَا يَعْزُبُ عَنْ رَبِّكَ مِنْ مِثْقَالِ ذَرَّةٍ فِي الْأَرْضِ وَلَا فِي السَّمَاءِ وَلَا أَصْغَرَ مِنْ ذَلِكَ وَلَا أَكْبَرَ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. நபியே, நீர் எந்த நிலைமையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து எதை நீர் ஓதி காண்பித்தாலும், மக்களே, நீங்களும் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே நாம் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக வானம் மற்றும் பூமியில் உள்ள பொருள்களில் அணுவளவும் இறைவனின் பார்வையை விட்டு மறைவானதல்ல. அதைவிட சிறியதோ பெரியதோ அனைத்தும் ஒரு தெளிவான பதிவேட்டில் எழுதப்படாமல் இல்லை. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. ولا يحزنك قولهم إن العزة لله جميعا هو السميع العليم. தெரிந்து கொள்ளுங்கள், திண்ணமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அவர்களோ நம்பிக்கை கொண்டு இரையச்சமுள்ள போக்கினை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் வாக்குகள் மாறக்கூடியவை அல்ல. இதுதான் மாபெரும் வெற்றியாகும். நபியே, அவர்களுடைய அவதூறான பேச்சுக்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். கண்ணியம் முழுவதும் திண்ணமாக அல்லாஹ்வின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் அனைத்தையும் கேட்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். ألا إن لله من في السماوات ومن في الأرض وما يتبع الذين يدعون من دون الله شركاء إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون. هو الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن في ذلك لآيات لقوم يسمعون.
அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் அல்லாஹ்விற்குரியவர்களாவர். எவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு தாம் உருவாக்கி கொண்ட தெய்வங்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் வெறும் யூகங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள், மேலும் வெறும் கற்பனைகளில்தான் மூழ்கி இருக்கின்றார்கள். அல்லாஹுதான் உங்களுக்காக இரவை அமைத்தான், அதில் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. மேலும் பகலை ஒளிமிக்கதாக அமைத்தான். திண்ணமாக திறந்த மனதுடன் இறை தூதரின் அழைப்பை செவிமடுக்கும் மக்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்கின்றன. قالوا اتخذ الله ولدا سبحانه هو الغني له ما في السماوات وما في الأرض إن عندكم من سلطان بهذا أتقولون على الله ما لا تعلمون قل إن الذين يفترون على الله الكذب لا يفلحون متاع في الدنيا ثم إلينا مرجعهم ثم نذيقهم العذاب الشديد بما كانوا يكفرون. அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என மக்கள் கூறிவிட்டார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு புனிதமானவன், அவன் தேவைகள் இல்லாதவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும். இந்நிலையில் இக்கூற்றுக்கு உங்களிடம் என்னதான் ஆதாரம் இருக்கிறது? நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது ஏற்றிச் சொல்கின்றீர்களா? நபியே, நீர் கூறும், எவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றியடைவதில்லை. உலகில் அவர்கள் அனுபவிப்பது கொஞ்ச நாள் வாழ்க்கைதான். பிறகு நம்மிடமே அவர்கள் திரும்ப வரவேண்டியுள்ளது. பின்னர் அவர்கள் மேற்கொண்டிருந்த நிராகரிப்பு போக்கிற்கு பகரமாக கடுமையான வேதனையை அவர்கள் சுவைக்கும்படி செய்வோம். وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ نُوحٍ إِذْ قَالَ لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنْ كَانَ كَبُرَ عَلَيْكُمْ مَقَامِي وَتَذْكِيرِي بِآيَاتِ اللَّهِ فَعَلَى اللَّهِ توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم غمة ثم قضوا إلي ولا تنظرون. فإن توليتم فما سألتكم من أجر إن أجري إلا على الله وأمرت أن أكون من المسلمين. فكذبوه فنجيناه ومن معه في الفلك وجعلناهم خلائف وأغرقنا الذين كذبوا بآياتنا فانظر كيف كان عاقبة المنذرين. மேலும் நபியே, இவர்களுக்கு நூஹுடைய செய்தியை எடுத்துரைப்பீராக. அவர் தன்னுடைய சமுதாயத்தினரை நோக்கி கூறினார், என் சமுதாயத்தினரே, நான் உங்களிடையே வாழ்வதையும்
அல்லாஹ்வின் வசனங்களை அவ்வப்போது நான் எடுத்துரைத்து நினைவூட்டிக் கொண்டிருப்பதையும் உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், நான் அல்லாஹுவையே சார்ந்திருக்கின்றேன். நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட கடவுளர்களின் உதவியை பெற்று உங்களுக்கிடையே ஒருமித்த தீர்மானத்திற்கு வாருங்கள். பிறகு அந்த தீர்மானத்தின் எந்த அம்சமும் உங்கள் பார்வையிலிருந்து மறைந்துவிடா வண்ணம் அதனை பற்றி நன்கு சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறகு அதனை எனக்கெதிராக செயல்படுத்துங்கள். மேலும் எனக்கு சற்றும் அவகாசம் அளிக்காதீர்கள். நீங்கள் என் நல்லுரையை புறக்கணித்தால் எனக்கொன்றும் இழப்பு ஏற்பட்டு விடாது. நான் உங்களிடம் கூலி எதனையும் கேட்கவில்லை. என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே உள்ளது. எவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் நான் இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்பவனாக முஸ்லிமாக விளங்க வேண்டும் என்றே நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அவர்கள் அவரை பொய்யர் என்று கூறினார்கள். இதன் விளைவாக நாம் அவரையும் அவருடன் கப்பலில் இருந்த மக்களையும் காப்பாற்றினோம். மேலும் அவர்களை இப்பூமியில் பிரதிநிதிகளாக்கினோம். மேலும் நம் வசனங்களை பொய்யென்று கூறிக்கொண்டிருந்த அனைவரையும் மூழ்கடித்தோம். பாருங்கள், எச்சரிக்கப்பட்டிருந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்களின் கதி என்னவாயிற்று? ثم بعثنا من بعده رسلا إلى قومهم فجاءوهم بالبينات فما كانوا ليؤمنوا بما كذبوا به من قبل كذلك نطبع على قلوب المعتدين ثم بعثنا من بعدهم موسى وهارون إلى فرعون وملئه بآياتنا فاستكبروا وكانوا قوما مجرمين فلما جاءهم الحق من عندنا قالوا إن هذا لسحر مبين. பின்னர் நாம் நூஹுக்கு பிறகு தூதர்கள் பலரை அவரவர்களுடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். மேலும் அத்தூதர்கள் அவர்களிடம் மிக தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆயினும் எவற்றை முன்னர் பொய்யென கூறி வந்தார்களோ அவற்றை அவர்கள் இப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறே வரம்பு மீறி செல்வோரின் உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். பின்னர் அவர்களுக்கு பிறகு மூசா மற்றும் ஹாரூனை ஃபிரௌனிடமும் அவனுடைய சமூக பிரமுகர்களிடமும் நம்முடைய சான்றுகளுடன் அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் தற்பெருமை கொண்டதோடு குற்றம் புரியும் கூட்டத்தினராயிருந்தனர். எனவே நம்மிடமிருந்து சத்தியம் அவர்களிடம் வந்தபோது திண்ணமாக இது வெளிப்படையான சூனியம் என்று கூறினார்கள். قال موسى أتقولون للحق لما جاءكم أسحر هذا ولا يفلح الساحرون قالوا أجئتنا لتلفتنا عما وجدنا عليه آباءنا وتكون لكما الكبرياء في الأرض وما نحن لكما بمؤمنين وقال فرعون ائتوني بكل ساحر عليم
فلما جاء السحرة قال لهم موسى ألقوا ما أنتم ملقون فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون. அதற்கு மூசா கூறினார், சத்தியம் உங்களிடம் வந்த பிறகு அதை பற்றியா இவ்வாறு கூறுகின்றீர்கள்? இது என்ன சூனியமா? உண்மையில் சூனியக்காரர்கள் வெற்றி பெறுவதில்லை. அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், எங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் வாழ்ந்திடக் கண்டோமோ அந்த வழியிலிருந்து எங்களை திருப்பிவிட வேண்டும். மேலும் இப்புவியில் உங்களுடைய மேலாதிக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர்? ஆகவே உங்கள் இருவரையும் நாங்கள் நம்பவே மாட்டோம். மேலும் ஃபிரௌன் கைதேர்ந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று தன்னை சார்ந்தவர்களிடம் கூறினான். சூனியக்காரர்கள் வந்தபோது மூசா அவர்களை நோக்கி, நீங்கள் எரிய இருப்பவற்றை எரியுங்கள் என்றார். அவர்கள் எரிந்தபோது மூசா கூறினார், நீங்கள் நிகழ்த்தி காட்டியது சூனியமேயாகும். திண்ணமாக அல்லாஹ் அதனை இப்பொழுதே தகர்த்து விடுவான். ஏனெனில் அல்லாஹ் குழப்பம் புரிவோரின் செயலை சீர்படுத்துவதில்லை. அல்லாஹ் தன் கட்டளைகளை கொண்டு சத்தியத்தை சத்தியம்தான் என்று நிரூபித்து விடுகின்றான். குற்றவாளிகளுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. فما آمن لموسى إلا ذرية من قومه على خوف من فرعون وملئهم أن يفتنهم وَإِنَّ فِرْعَوْنَ لَعَالٍ فِي الْأَرْضِ وَإِنَّهُ لَمِنَ الْمُسْرِفِينَ. பாருங்கள், ஃபிரௌனுக்கு அஞ்சியும் அவன் வேதனையில் ஆழ்த்தி விடுவானோ என்று பயந்த சமூக பிரமுகர்களுக்கு அஞ்சியும் மூசாவை அவருடைய சமூகத்தாரில் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில இளைஞர்களை தவிர. உண்மை யாதனில் ஃபிரௌன் இப்பூமியில் பெரும் வல்லமை கொண்டவனாக இருந்தான். திண்ணமாக அவன் எந்த எல்லையை மீறுவதற்கும் தயங்காதவர்களில் ஒருவனாக இருந்தான். وَقَالَ مُوسَى يَا قَوْمِ إِن كُنتُمْ آمَنتُم بِاللَّهِ فَعَلَيْهِ تَوَكَّلُوا إِن كُنتُم مسلمين. فقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. மூசா தன் சமூகத்தாரை நோக்கி கூறினார், என் சமூகத்தவரே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அவனையே முற்றிலும் சார்ந்து வாழுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால். அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருக்கிறோம். எங்கள் இறைவனே, அக்கிரமம் புரியும் கூட்டத்தாருக்கு எங்களை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே. மேலும் நிராகரிக்கும் கூட்டத்தாரிடமிருந்து உனது கருணையினால் எங்களை காப்பாற்றுவாயாக. وَأَوْحَيْنَا إِلَى
تبوأ لقومكما بمصر بيوتا واجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. மேலும் நாம் மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் வஹி அறிவித்தோம். உங்களுடைய சமூகத்தாருக்காக எகிப்தில் சில இல்லங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அந்த இல்லங்களை கிப்லா ஆக்கிக் கொண்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள். மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள். وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا حتى يروا العذاب الأليم. قال قد أجيبت دعوتكما فاستقيما ولا تتبعان سبيل الذين لا يعلمون. மூசா இவ்வாறு இறைஞ்சினார், எங்கள் இறைவனே, நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் வழங்கியுள்ளாய். எங்கள் இறைவனே, உன் வழியில் செல்லவிடாமல் மக்களை அவர்கள் திசை திருப்புவதற்காகவா அவற்றை நீ அழித்திருக்கின்றாய்? எங்கள் இறைவனே, அவர்களின் செல்வங்களை அழித்து விடுவாயாக. மேலும் துன்புறுத்தும் வேதனையை கண்ணால் காணும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவாறு அவர்களுடைய இதயங்களை இறுகச் செய்வாயாக. அதற்கு அல்லாஹ் பதில் கூறினான், உங்கள் இருவருடைய இறைஞ்சுதலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நீங்கள் நிலைகுலையாமல் இருங்கள். அறியாதவர்களின் வழிமுறையை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. الآن وقد عصيت قبل وكنت من المفسدين. فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. மேலும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்கச் செய்தோம். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அநீதியும் அக்கிரமமும் இழைப்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியில் ஃபிரௌன் நீரில் மூழ்கத் தொடங்கிய போது அலறினான். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனைத் தவிர உண்மையான இறைவன் வேறு யாருமில்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன். மேலும்
அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களில் நானும் ஒருவனாவேன். பதில் கூறப்பட்டது, இப்போதா நம்பிக்கை கொள்கிறாய்? இதற்கு சற்று முன்வரை நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், குழப்பம் விளைவிப்பவர்களில் ஒருவனாயும் இருந்தாய். இன்று உன் உடலை மட்டும் நாம் காப்பாற்றுவோம். உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தரும் சான்றாக விளங்கும் பொருட்டு. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நம் சான்றுகளை அலட்சியப்படுத்துபவர்களாயிருக்கின்றனர். وَلَقَدْ بَوَّأْنَا بَنِي إِسْرَائِيلَ مُبَوَّأَ صِدْقٍ وَرَزَقْنَاهُم مِّنَ الطَّيِّبَاتِ فَمَا اخْتَلَفُوا حَتَّىٰ جَاءَهُمُ الْعِلْمُ إِنَّ رَبَّكَ يَقْضِي بَيْنَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ. நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை மிகச்சிறந்த இடத்தில் வசிக்கச் செய்தோம். மேலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வசதிகளையும் வழங்கினோம். உண்மையான அறிவு அவர்களிடம் வந்த பின்னரேயன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. அவர்கள் எதில் பிளவுபட்டிருந்தார்களோ அதை குறித்து மறுமை நாளில் அவர்களுக்கிடையே திண்ணமாக உம்முடைய இறைவன் தீர்ப்பு வழங்குவான். فَإِن كُنتَ فِي شَكٍّ مِّمَّا أَنزَلْنَا إِلَيْكَ فَاسْأَلِ الَّذِينَ يَقْرَؤُونَ الْكِتَابَ مِن قَبْلِكَ لَقَدْ جَاءَكَ الْحَقُّ مِن رَّبِّكَ فَلَا تَكُونَنَّ مِنَ الْمُمْتَرِينَ. وَلَا تَكُونَنَّ مِنَ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِ اللَّهِ فَتَكُونَ مِنَ الْخَاسِرِينَ. நாம் உம்மீது இறக்கியருளியவற்றில் உமக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உமக்கு முன்பிருந்தே வேதத்தை படித்துக் கொண்டிருப்பவர்களிடம் நீர் கேளும். உண்மையில் இறைவனிடமிருந்து உமக்கு சத்தியமே வந்துள்ளது. எனவே சந்தேகம் கொள்வோருள் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். மேலும் எவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென்று கூறினார்களோ அவர்களுள் ஒருவராகவும் நீர் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறாயின் இழப்புக்கு ஆளானோரில் நீரும் ஒருவராகி விடுவீர். இன்னல்லதீன ஹக்கத் அலைஹிம் கலிமத்து ரப்பிக லா யுமினூன் வலவ் ஜாஅத்ஹும் குல்லு ஆயத்தின் حتى يروا العذاب الأليم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. உண்மை யாதெனில் எவர்கள் மீது உம்முடைய இறைவனின் வாக்கு மெய்யாகி விட்டதோ அவர்கள் துன்புறுத்தும் வேதனையை கண்டாலன்றி நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எத்தனை சான்றுகள் அவர்களிடம் வந்தாலும் சரியே, இறை தண்டனையை கண்டபோது
நம்பிக்கை கொண்ட எந்த ஊர் மக்களுக்காவது அவர்களுடைய நம்பிக்கை பயன் அளித்திருப்பதாக எந்த ஓர் எடுத்துக்காட்டாவது இருக்கிறதா யூனுசுடைய சமுதாயத்தை தவிர? அத்தகைய எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை. அந்த சமுதாயத்தினர் நம்பிக்கை கொண்ட போது உலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை நாம் அவர்களை விட்டு அகற்றிவிட்டோம். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கவும் செய்தோம். وَلَوْ شَاءَ رَبُّكَ لَآمَنَ مَن فِي الْأَرْضِ كُلُّهُمْ جَمِيعًا أَفَأَنْتَ تُكْرِهُ النَّاسَ حَتَّى يَكُونُوا مُؤْمِنِينَ وَمَا كَانَ لِنَفْسٍ أَن تُؤْمِنَ إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَيَجْعَلُ الرِّجْسَ عَلَى الَّذِينَ لَا يَعْقِلُونَ. உலகில் உள்ள அனைவரும் நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தால் இப்பூமியில் உள்ள அனைவருமே இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்க மக்கள் நம்பிக்கையாளர்களாகிவிட வேண்டும் என்று நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா? எந்த மனிதனும் அல்லாஹுவின் நாட்டமின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது. மேலும் எவர்கள் சிந்தித்துணரவில்லையோ அவர்கள் மீது அவன் மாசுபடியச் செய்கின்றான். இதுவே அவனது நியதியாகும். قُلِ انظُرُوا مَاذَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا تُغْنِي الْآيَاتُ وَالنُّذُرُ عَن قَوْمٍ لَّا يُؤْمِنُونَ فَهَلْ يَنتَظِرُونَ إِلَّا مِثْلَ أَيَّامِ الَّذِينَ خَلَوْا مِن قَبْلِهِمْ قُلْ فَانتَظِرُوا إِنِّي مَعَكُم مِّنَ الْمُنتَظِرِينَ ثُمَّ نُنَجِّي رُسُلَنَا وَالَّذِينَ آمَنُوا كَذَلِكَ حَقًّا عَلَيْنَا نُنْجِي الْمُؤْمِنِينَ. நபியே, இவர்களிடம் நீர் கூறும், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை கூர்ந்து நோக்குங்கள். நம்பிக்கை கொள்ள விரும்பாத கூட்டத்தாருக்கு சான்றுகளும் எச்சரிக்கைகளும் என்ன பலனை அளித்துவிடப் போகின்றன? தமக்கு முன்னால் சென்று போன மக்கள் அனுபவித்ததைப் போன்ற வேதனை நிறைந்த நாட்களைத் தவிர வேறு எதனை இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்? எனவே இவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களோடு எதிர்பார்ப்பவனாயிருக்கின்றேன். பிறகு இவ்வாறான சந்தர்ப்பம் வரும்போது நாம் நம் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றி விடுகின்றோம். இதுவே நம்முடைய வழிமுறையாகும். நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவது நம்மீது கடமையாகும். قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِن كُنتُمْ فِي شَكٍّ مِّن دِينِي فَلَا أَعْبُدُ الَّذِينَ تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ وَلَكِنْ أَعْبُدُ اللَّهَ الَّذِي يَتَوَفَّاكُمْ وَأُمِرْتُ أَنْ أَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ وَأَنْ أَقِمْ وَجْهَكَ لِلدِّينِ حَنِيفًا وَلَا تَكُونَنَّ مِنَ الْمُشْرِكِينَ.
நபியே, நீர் கூறிவிடுவீராக, மனிதர்களே, நீங்கள் இப்பொழுதும் கூட என்னுடைய தீனை, நெறியை பற்றி ஏதேனும் சந்தேகம் கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர நீங்கள் யாருக்கெல்லாம் அடிபணிகின்றீர்களோ அவர்களுக்கு நான் அடிபணிவதில்லை. மாறாக எந்த இறைவனின் பிடியில் உங்கள் மரணம் இருக்கிறதோ அந்த இறைவனுக்கு மட்டுமே நான் அடிபணிகின்றேன். மேலும் நான் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டுள்ளேன். மேலும் ஒருமனப்பட்டு இந்த தீனில், நெறியில் உம்மை முற்றிலும் நிலைப்படுத்திக் கொள்வீராக. மேலும் என் நிலையிலும் இணை வைப்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்றும் நான் அறிவுறுத்தப்பட்டுள்ளேன். وَلَا تَدْعُ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَنفَعُكَ وَلَا يَضُرُّكَ فَإِن فَعَلْتَ فَإِنَّكَ إِذًا مِّنَ الظَّالِمِينَ. وَإِن يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ، وَإِن يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ يُصِيبُ بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَهُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. மேலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு உமக்கு பலனளிக்கவும் கேடு விளைவிக்கவும் இயலாதவற்றிடம் நீர் பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்வீராயின் அப்போது நீர் திண்ணமாக அக்கிரமம் செய்பவர்களுள் ஒருவராகி விடுவீர். மேலும் ஏதேனும் துன்பத்தை அல்லாஹு உமக்கு கொடுத்தால் அதனை அகற்றுபவர் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் உமக்கு ஏதேனும் நன்மை அளிக்க அவன் நாடினால் அவனுடைய அருளை தடுப்பவரும் யாரும் இல்லை. தன்னுடைய அடிமைகளில் தான் நாடுபவர்களுக்கு தன் அருளை அவன் வழங்குகின்றான். மேலும் அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான். قُلْ يَا أَيُّهَا النَّاسُ قَدْ جَاءَكُمُ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ فَمَنِ اهْتَدَى فَإِنَّمَا يَهْتَدِي لِنَفْسِهِ وَمَنْ ضَلَّ فَإِنَّمَا يَضِلُّ عَلَيْهَا وَمَا أَنَا عَلَيْكُمْ بِوَكِيلٍ. وَاتَّبِعْ مَا يُوحَى إِلَيْكَ وَاصْبِرْ حَتَّى يَحْكُمَ اللَّهُ وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ. நபியே, நீர் கூறுவீராக, மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியம் வந்துவிட்டது. ஆகவே யாரேனும் நேரிய வழியை மேற்கொண்டால் அவருடைய நேர்வழி அவருக்கே நன்மை பயக்கும். யாரேனும் வழிகட்டு போனால் அவனுடைய வழிகேடு அவனுக்கே தீங்கினை அளிக்கும். மேலும் உங்களின் எந்த விஷயத்திற்கும் நான் பொறுப்பாளன் அல்லன். நபியே, வஹீயின் வாயிலாக உமக்கு அனுப்பப்படுகின்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பீராக. அல்லாஹு தீர்ப்பு வழங்கும் வரை பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் தீர்ப்பளிப்பவர்களில் அவன் மிகச் சிறந்தவனாவான்.